பாஜக போன்ற மதவாத சக்திகளுக்கு இங்கே இடமில்லை என்று நிரூபிக்கும் வகையில் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைத்தனர். அந்த வகையில் இந்த இடைத்தேர்தலிலும் இந்திய கூட்டணியின் வேட்பாளரான வி.சி. சந்திரகுமாரை அவர்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இது தந்தை பெரியாரின் மண். சமுதாய வளர்ச்சிக்கு, பெண் உரிமைக்கு பாடுபட்ட தந்தை பெரியாரை புண்படுத்திய ஈனப்பிறவிகளுக்கு தந்தை பெரியார் பிறந்த மண்ணான இந்த ஈரோட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு முழு நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் திராவிட இயக்கங்களான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்திய கூட்டணி வேட்பாளரான வி.சி. சந்திரகுமாரை பொது வேட்பாளராக கருதி வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாமனிதர் வைகோ அவர்கள் சார்பிலும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், அது என்னதான் காவல்துறை விசாரணை எல்லாம் இருந்தது. ஆனால் இது கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகை நம்ம சொல்கிற மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சு. நீதி கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. இதுக்கு இடையில் இன்னைக்கு நேற்று நான் படித்த செய்தி என்னென்னா, சிபிசிஐடி இதில் விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் வேங்கவயல் இந்த சம்பவத்திற்கு இந்த மனித கழிவுகளை கலந்தது அந்த கிராமத்தை சார்ந்த 3 பேர். அதற்கு நாங்கள் ஆதாரம், வீடியோ ஆடியோ ஆதாரம் இருக்குது. அதனால் நாங்கள் அந்த 3 பேர் மேலே நாங்கள் குற்றப்பத்திரிக்கை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கட்டும், எங்கள் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற இயக்கங்கள், இது அந்த சிபிசிஐடி தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிக்கை சரியாக கிடையாது. அந்த ஊர் மக்களே அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. இதை ஏதோ அவசரப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை சிபிஐக்கு இந்த விசாரணை கொண்டோம். இந்த சிபிசிஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் ஹைகோர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹைகோர்ட்டில் ஏற்கனவே இந்த வழக்கு இருக்குது. ஏன்னா இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தான் வழக்கே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னோட இது என்னென்னா, சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில், அதுவும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்குனால அதிக கவனம் செலுத்தி தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக இதை முடிவெடுக்க வேண்டியது உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. கண்டிப்பாக எதிர்வாதங்கள் இருக்கும். இப்போ இன்றைக்கி எதிர்கட்சிகளோ கூட்டணி இருக்கிற சில இயக்கங்களோ சில சந்தேகங்கள் எழுப்பும் பொழுது, அதற்குண்டான வாதங்கள் இருக்கும்போது அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதுதான் என்னுடைய இது. இப்போ நான் இதுக்கு மேலே என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நான் முதல்ல ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்து சொன்னது, பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னது நான் தான். இன்றைக்கி அதே வேளையில் நான் இந்து பக்தன் தான். எல்லா கோயிலுக்கு போகிறேன், இந்து மதத்தை வழிபடுறவன். அதே நேரத்தில் இன்றைக்கி தந்தை பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது, சமூக வளர்ச்சி கிடையாது. குறிப்பாக பெண்கள் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான். கிடையாது. அவர் அதே நேரத்தில் இந்த இருமொழி கொள்கை, இன்றைக்கி நீங்கள் பசங்கள்லாம் இன்றைக்கி படித்து இன்றைக்கி ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்கள் இன்றைக்கி இந்த ஆங்கில புலமையினால் இன்றைக்கி உலகமெங்கும், ஐரோப்பா, அமெரிக்கா, இன்றைக்கி எல்லா பல நாடுகளில் இன்றைக்கி பல்வேறு துறைகளில் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, நீங்கள் சமூக நீதிக்கு, இன்றைக்கி எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கும் போது நம்முடைய இந்திய வளர்ச்சிக்கு அது உதவும் தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இரண்டாவது மொழியோ மூணாவது மொழியோ ஒரு வெளிநாட்டு மொழி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மொழியை பொறுத்த வரைக்கும் மூணாவது மொழியை கற்றுக்கிற தவறு கிடையாது. அந்த மூணாவது மொழி இந்த மொழியாக தான் இருக்கணும், இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கணும், இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தான் நாங்கள் திணிப்புன்னு சொல்கிறேன்.